ஹனி பனி டிரைவிங் ஸ்கூல் புது பிசினஸ் இப்போ ஆரம்பிச்சாச்சு. நான் டிரைவிங் ஸ்கூல் கனெக்ட் ஏர்லைனையும் யோசிச்சிட்டேன். இதையும் அடைக்கும் டக் டக், வண்டி கிளம்பும் டிக் டிக். ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். உங்க கூட கிடையாது, காரோட எடுத்துக்கிறேன். உன்னோட பெரிய அண்ணனும் கார் கத்துக்க போறான். நாளைக்கு கார் இருக்குமோ இருக்காதோ? அப்படியா சொல்ற? ஆனா பாரு பாப்பாட், ஒரு நாள் என் கம்பெனில வந்து வேலை வேணும்னு என்கிட்டயே கேப்ப. நான் இப்படிதான் திரும்பி நின்னு இல்லன்னு சொல்லிடுவேன். அதையே நீ பின்னாடி திரும்பி சொல்ற? ஏன்னா பணக்கார ஆட்கள் எதையுமே நேரா நின்னு சொல்ல மாட்டாங்க. சரி வாங்க இப்ப போய் நம்ம நோட்டீஸ் ஓட்டுவோம். ஐடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்க வர்ற? ரவுண்ட விட மாட்டேன். தேங்க்யூ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களால இன்னொரு திருடனையும் பிடிச்சிட்டேன். வெல்கம் மிஸ்டர் பாண்டா. சரி வாங்கம்மா, நாம ஆபீஸ்க்கு போலாம். கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. சேர் இல்லவே இல்லையே. நான் போய் எனக்காக ஒரு சேர் கொண்டு வரேன். ஹனி, நீ கார் சீட்ல உட்கார்ந்தனா ஸ்டியரிங் எங்க இருக்குன்னு தெரியும்ல? ஏன்னா வண்டி ஓட்ட கத்து கொடுக்கும் போது உனக்கு கஷ்டமாயிடும். என்ன புரிஞ்சுதா? பந்து எல்லாருக்கும் பந்து. சாரி நந்து, எல்லாருக்கும் நண்பன். நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து அட்வென்ச்சர் போக போறேன். ஆனா எனக்கு டிரைவிங் தெரியாதுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. லாஸ்ட் டைம் போகும்போது அந்த அங்கிள் கிட்ட எனக்கு டிரைவிங் தெரியாதுன்னு சொன்ன போது அவர் என்ன பயங்கரமா அடிச்சிட்டாரு. ஏமா? ஏன்னா நான் கார் ஓட்டும் போது காரு 100 ஸ்பீட்ல போச்சு. இப்ப நீங்க தான் உதவணும். டென்ஷன் ஆகாத நந்து, நான் ரொம்ப ஃபேமஸான கார் ட்ரெய்னர். உனக்கு தெரியுமா? முகல் என்னதான் குதிரையே ஓட்டுனாரு. ஏன்? ஏன்னா நான் அவருக்கு கார் கத்து கொடுக்கல. கத்து கொடுத்திருந்தா கார்ல வந்திருப்பார்ல. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். எனக்கு உடனே வண்டி ஓட்ட கத்து கொடு. அப்பதான் என்னால ட்ரிப்புக்கு போக முடியும். நந்து, பிரேக் போடு, பிரேக். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணு, கண்டிப்பா பிரேக்கே கிடைச்சிடும். கத்துக்கிறவன் நந்து, அப்புறம் கத்து கொடுக்கிறவன் ஹனி. முன்னாடி கிணறு, அப்புறம் பின்னாடி குழி. நந்து, எப்போது டர்ன் பண்ணனும்னா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுமா. ஓகே. ஏய் இந்தா.
எனக்கு இண்டிகேட்டர் கிடைச்சிருச்சு. நாளைக்கு ஹெட்லைட், நாளான்னைக்கு ஸ்டேரிங் கிடைக்கும். அந்த நாள் பக்கத்துல வந்துருச்சு. அன்னைக்கு எனக்கு முழு காரும் கிடைச்சிடும். நான் இண்டிகேட்டர் கொடுத்துட்டேன். நான் இவ்வளவு சீக்கிரம் கார் ஓட்ட கத்துக்குவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. நந்து, ஸ்டூடண்ட்ஸ் எப்பவும் காரை மெதுவா தான் ஓட்டணும். ஓகே. அட அடுத்த ரோடு போய் சேர்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடும் போல இருக்க. வேகமா ஓட்டு. ஓகே. நந்து அங்க பாரு. வண்டியை திருப்பு. நாம இப்ப எங்க போறோம்? அன்னைக்கு என்ன பாய்க்குது 4 மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பிளேன் இன்னும் தரையிலேயே இருக்கு. எப்பதான் பறக்குமோ? நந்து என் நண்பா, நீதான் சொன்னல உன் நண்பர்களோட அட்வென்ச்சர் ட்ரிப் போக போறேன்னு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இல்லல்ல. அந்த ட்ரிப் அட்வென்ச்சரே கார்ல கிடையாது. சரி நந்து, இப்போ டிராபிக் சிக்னலை பத்தி நான் கத்து கொடுக்கறேன். சரியா போறான். இப்போ ரோட்ல ஒயிட் லைன் தெரியுதுல, அதாவது ரோடுக்கு வயசாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளை முடி முளைச்சிருச்சுன்னு அர்த்தம். டேய் டாங்கி, அது ஜீப்ரா கிராசிங். பாத்தியா, ஜீப்ராவை கரெக்டா கிராஸ் பண்ணி விட்டுட்டேன். ஜேப்ரா கிராஸ் இருந்தது, அதனால ஜேப்ராவை கிராஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்ப டாக்டர் உன் மூச்சை இழுத்து விட சொன்னா நீயும் உன் மூச்சை இழுத்து விட்டுருவியாமா? நந்து, சிக்னலோட அடுத்த ரூல் என்னன்னா கிரீன் வர வரைக்கும் நாம முன்னாடி போக கூடாதுமா. ஓ, வண்டி ஏன் நிறுத்தாம போற டாங்கி? நந்து, நீ எதுக்காக சிக்னலை கிராஸ் பண்ண? திருசு கழுத, அது நான் தான். ஜோர்தா தானே சொன்னாரு கிரீனை பார்த்தாதான் போகணும்னு. நான் கிரீனை பார்த்தா வண்டியை முன்னாடி ஓட்டுனேன். சிக்னல் ரெட்ல தானமா இருந்தது, உனக்கு மட்டும் எப்படி கிரீன் தெரிஞ்சது? நான் வரும்போது வண்டியில வெண்டைக்காய பார்த்தேன். பரவாயில்ல விடு, நீ முதல் தடவையே வண்டி ஓட்டுறல, எல்லாருக்கும் தப்பு நடக்கதான் செய்யும். இப்போ கடைசி கிளாஸ், உனக்கு இப்போ பார்க்கிங் டெஸ்ட் இருக்கு. பார்க்கிங்கோட பிராக்டிஸ் பண்ண கூடாது. மார்க்கெட்டுக்கு போவோம், அங்க நாம கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எல்லாம் நந்துக்கு உண்மையான நண்பர்கள். நந்து, ஆல் தி பெஸ்ட். நீங்க ஏன் எல்லாம் தலைக்கீழா நிக்கிறீங்க? நந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வேணாலும் வரலாம். நான் நந்துக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கறேன். நீங்க எல்லாரும் பின்னாடி உட்காருங்க. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். கியர் சேஞ்ச். ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு பாரு, ஸ்லோவா போ.
யூ டர்ன். ஐ. ரெட் சிக்னல். ஸ்டாப். கிரீன் சிக்னல். ஆக்சிலேட்டர். ஜீப்ரா கிராசிங். பிரேக். பனி நீ டிரைவிங் ஸ்கூலுடைய மூக்க உடைக்க விடல. ஆனாலும் எப்படி உடைக்க முடியும்? ஸ்கூலுக்கு தான் மூக்கே கிடையாது. தேங்க்யூ. உங்க டிரைவிங் ஸ்கூல் எனக்கு டிரைவிங் கத்து கொடுத்துடுச்சு. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுகளை வண்டியில உட்கார வச்சு நான் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போவேன். இதோ என் ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் வந்துட்டாங்க. ஆமா, இவங்க எல்லாம் என் சைக்கிள்ல வந்திருக்காங்க. ஏய் நந்து, சீக்கிரமா சைக்கிள் எடுத்துட்டு வா. சைக்கிளிங் பண்றதுக்கு நீ வர மாட்டியா? சைக்கிளிங்கா? ஆமா ஆமா, நாங்க சைக்கிள்ல அட்வென்ச்சர் ட்ரிப் போறோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி ட்ரிப். அட நந்து, சீக்கிரமா சைக்கிள் எடுத்துட்டு வா. இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன? எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. நீங்க எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தரீங்களா? நிச்சயமா கத்து கொடுக்கறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பெருசு, ஏன் இது எல்லாத்தையும் பார்க்க கொண்டு வந்த? நம்ம வீட்டோட பூட்டு ஜோர்தாருக்கு கிடைக்கல. திருடு போயிடக்கூடாது இல்லையா? அதனால வீட்ல இருந்த எல்லா பொருளையும் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். தேங்க் மீ லேட்டர். அட்ராசக்கா. நீ எல்லாம் எங்கேயோ பிறந்திருக்க வேண்டியவன் தெரியுமா? மேல இருக்கிறவன் எல்லாருக்கும் மூளைய வைக்கும் போது நீ மட்டும் எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ கூட அங்க இல்ல போல இருக்கே. நான் வீட்டுக்கு வேற ஒரு பூட்டை போட்டுட்டேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. வாங்க பார்க்ல என்ஜாய் பண்ணலாமா? நீ காஸ்ட்லியான டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ற, நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் சும்மா பல்ல காட்டிக்கிட்டு இருக்க வேணாம். இந்த நந்து எல்லாருக்கும் நண்பன். எப்போதும் நல்லத பேசு, எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஏப்பா, உன் பல்லு தூரத்துல இருந்தே தெரியுது. எல்லார்கிட்டயும் வந்து இப்படி காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. வாவ், இன்னைக்கு சாயந்தரம் என்னன்னு தெரியுமா? ஒருவேளை உன் பல்லு ஜொலிக்கலனா இருட்டாயிடும்னு சொல்ல வரியா? என்ன புரிஞ்சுதா? இப்படியே சிரிக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் என் பல்லுக்கு எப்படி வேலை பார்க்கறதுன்னு பாரு. இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுது? தெரிஞ்சுக்க விருப்பமா இருக்கா? ஆமா, என்னன்னு சொல்லு. முதல்ல நீ டாஃபி கொடு. சரி, நீ சொல்ல வேண்டாம், விடு. நாங்க கிளம்புறோம். அட சொல்றேன் இருங்கப்பா. இன்னைக்கு சாயந்தரம் பெஸ்ட் ஸ்மைல் காம்படிஷன் இருக்கு. அதுல நான் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறேன், கலக்க போறேன். அந்த டிராஃபி எனக்கு தான். டிராஃபி வாங்குறத பாக்க வாங்க, சரியா? நிச்சயமா வருவோம். ஆல் தி பெஸ்ட் நந்து. ஆல் தி பெஸ்ட் நந்து. ஆல் தி பெஸ்ட் நந்து. ஆல் தி பெஸ்ட் நந்து. எனக்கு பசி எடுக்குது நண்பா. நீ எனக்கு கிடைச்சத தட்டி பறிச்சவனாச்சே. ஓகே, வீட்டுக்கு போவோம். இப்படியே பேசிட்டு இருந்தா வீட்டுக்கு எங்க போறது? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்.
ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த கைய வச்சு ரிக்ஷாவை நிறுத்துவோம். ரிக்ஷா. அடே கழுத, நாம நம்ம ஸ்கூட்டர்ல தான் வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குக்கர்ல போட்ட பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சுக்கிட்டு இருந்த. இப்ப நீ எதுக்காக இப்படி சோகமா இருக்க? என் துக்கத்தை நான் யார்கிட்ட சொல்லி அலறது? ஆனா இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு பெஸ்ட் ஸ்மைல் காம்படிஷன் இருக்குல்ல? இவன் இப்படியே சோகமா இருந்தானா இந்த காம்படிஷன்ல தோத்து போயிடுவான். இவன் நமக்கு நண்பன். இவனுக்கு நாம உதவி செஞ்சாகணுமா? இவனை நாம சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் இவன் அந்த காம்படிஷன்ல ஜெயிப்பான். இவனை சிரிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நந்து கையில பணத்தை கொடுங்க, அவன் கையால அந்த பணத்தை பறக்க விடுங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுனால ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஐடியா என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் நந்துக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா? ஆனா யார் கையில பணம் கிடைக்குதோ அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது நிச்சயம். ஏ ஃப்ரெண்ட்ஸ், இவனோட மூட் இன்னும் மோசமாயிடுச்சு. உள்ள போய் நாம ஏதாவது பண்ணுவோம். சிரி சிரி. அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது ஜோக் சொல்றேன். நந்து, தாரை வச்சு ரோடு போட முடியும், ரோட வச்சு தாறு போட முடியுமா? சிரிச்சிடு. சிரிச்சு சிரிச்சு பல்லு கொட்டாம பாத்துக்க. சிரிக்கலையா? சரி விடு. இன்னொன்னு சொல்லட்டுமா? இப்ப கிட்டி பால் கொண்டு வந்தா அத பார்த்து நாம என்ன சொல்லுவோம்? பூனையே பால் கொண்டு வருது. இந்த கடி ஜோக்க கேட்டு எனக்கு தூக்கம் தான் வருது. என்னப்பா இது? இது வேலைக்காவது போல இருக்கு. இவனை வெளியில கூட்டிட்டு போவோம். ஒரு வேளை இடம் மாறினா இவனுக்கு மூடு மாறும்ல. நந்து, உங்க எல்லாருக்கும் நண்பன். இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போற காம்படிஷன்ல இருந்து நான் விலகலான்னு இருக்கேன். இந்த சோகமான முகத்தோட நான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. ஏதாவது பண்ணுங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைக்காலஜி இருக்கு. யாராவது சிரிச்சா அதை பார்த்து நாமளும் அப்படியே சிரிப்போம். அவன் முன்னாடி நம்ம சத்தம் போட்டு சிரிப்போம். அதை பார்த்து அவனும் சிரிக்க ஆரம்பிப்பான். 1 2 3 சிரிக்க ஆரம்பிங்க. இங்க வாங்க. சிரிக்கிறத நிறுத்துங்க. எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. நான் விழுந்ததை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறீங்களா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாங்க நந்துவ சிரிக்க வைக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் எதுக்காக சோகமா இருக்கான்னு புரியவே இல்ல. எத்தனை தடவை தான் இங்க வான்னு கூப்பிடுவேன்? வந்து இடுப்புல உட்கார சொல்றியா இல்ல? நந்துவோட பொம்மை தொலைஞ்சு போச்சு, அதனாலதான் அவன் சோகமா இருக்கான். அது மட்டும் கிடைச்சிட்டா அவன் சந்தோஷமா ஆயிடுவான். அந்த பொம்மைய நான் வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயும் கிடைக்கல.
அது சரி, அந்த பொம்மை ஒண்ணும் கார் இல்லையே. ஆமா, அந்த கார் தான் அவன் பொம்மை. அப்போ அது கண்டிப்பா பார்க்ல தான் தொலைஞ்சு போயிருக்கணும். ஏன்னா நந்து அங்க வந்து எல்லார்கிட்டயும் ஈன்னு பல்ல காட்டிட்டு இருந்தான். காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குமா? நாம அந்த காரை தேடுவோம். சுல்தான் கா பேட்டா பேட் மங்கி. குரங்கு தன்னை இங்கிலீஷ்ல மங்கின்னு சொல்லுது பாரு. மனுஷங்களுக்கு மட்டும் நிறைய பேர் இருக்கும் போது ஒரு குரங்குக்கு மட்டும் மங்கின்னு பேர் இருக்க கூடாதா? காரு வேணுமா இல்ல சக்கையா புழியணுமா? இல்ல, சக்கையா புளியாம எங்களுக்கு கார் வேணும். ஒவ்வொரு மரமா ஏறி வேற மரம் தாவி அங்கிருந்து குதிச்சு உடம்பெல்லாம் கிழிச்சு நாறு நாரா தேஞ்சி காரு என் கையில கிடைச்சு இது இப்ப எனக்கு சொந்தம். உங்களை சக்கையா புழியணுமா? கார் இல்லைன்னா காம்படிஷன்ல நான் கலந்துக்க மாட்டேன். ரொம்ப லக்கி. நீங்க என்னோட நண்பன். உங்க எல்லாருக்கும் நன்றி. உன் காரை மறுபடியும் பேட் மங்கி எடுத்துட்டு போயிடுச்சு. ஆகா, அப்படியா? ஜோக்குக்காக சொன்னேன். காரு என்கிட்ட இருக்கு. ஜோக்கு கேட்டா எப்பவும் ஸ்மைல் மெயின்டைன் ஆகும்.